ஒரு 6 நைக்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸை லாஸ்ட் 6 மாதத்தில் என்னோடய ஓன் காசில் பை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஷூவுமே எனக்கு ப்ராப்பர் ரன்னிங்காக அவங்க டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த ஷூஸ்லாம் நான் ரொம்ப நாளாக டெஸ்ட் பண்ணாமல் இருந்த காரணமே இதோட ப்ரைஸும் அண்ட் இந்த ஷூஸ்லாம் ரன்னிங்க்கு எனக்கு அவங்க டிசைன் பண்ண போனே தெரியாதனால தான் நான் அதை ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணேன். பட் என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் நைக்கியோட ரன்னிங் ஷூஸ்லாம் டெஸ்ட்டே பண்ண மாட்டீங்க கேட்டாங்க. ஸோ நம்ம வச்சுருந்த காசை யூஸ் பண்ணி இந்த ஷூஸ்லாம் பை பண்ணி ஒன்று டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ண ஷூ நைக்கி வின்ஃப்ளோ. அது இப்போ என்கிட்ட இல்லை. அந்த ஷூ வந்து அவங்களோட பட்ஜெட்லேயே வந்து ப்ரீமியமான ஒரு ஷூ. ஏன்னா பிகாஸ் அதோட பில்ட் குவாலிட்டி, அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல் அண்ட் ஃபோம் இது எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஷூ தான் அது. அந்த ஷூ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரன்னிங்க்கு செட் ஆகும். ஒன்லி இஃப் யூ ஆர் கெட்டிங் இட் ஃபார் 50%, நாட் ஃபார் இட்ஸ் ரீட்டெயில் ப்ரைஸ். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவீங்க ரீட்டெயில் ப்ரைஸ் இருந்தால். மற்றபடி இங்கே இருக்கிற 5 ஷூஸை ஒன்று பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு ஷூ, ரன்னிங் ஷூ இன் இந்தியா அப்படின்னா அது நைக்கி டவுன் ஷிஃப்டர். இது நைக்கி டவுன் ஷிஃப்டர் 13. இந்த ஷூ எனக்கு சுத்தமாக இந்த செட்லேயே எனக்கு வந்து ரன்னிங் ஷூவாகவே எனக்கு ஃபீல் ஆகாத ஒரு ஷூனா இந்த ஷூ தான். நோ அஃபென்ஸ், கிட்டத்தட்ட நிறையா பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த ஷூவில் ரன் பண்ணுறாங்க இந்தியாவில். அவங்களெல்லாம் தப்பவே சொல்லலை. பட் எனக்கு இந்த ஷூவோட இந்த நேரோவான ஒரு டிசைன் ஃபேக்டர் அண்ட் இந்த ஃபோம் வந்து ஹைட்ராப்போட அண்ட் தென் ரொம்ப லோ ஸ்டாக்கான ஒரு 4 ஃபுட் அண்ட் நல்ல லைட் வெயிட் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பர் வந்து கொஞ்சம் டியூரபிலிட்டிலாம் கம்மியாக தான் வரும். இது ஓவரால் அந்த ஷூவே எனக்கு வந்து ஒரு ரன்னிங்க்கு நம்ம ஒரு டெரெயின் அண்ட் வெதருக்குலாம் செட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. கண்டிப்பாக இந்த பிகினர்ஸ்லாம் நல்ல ஒரு வைடர் பிளாட்ஃபார்மோட, இங்கேனா இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்னு அவசியமே இல்லை. நேரோ ஃபுட்டாக தான் செட் ஆகும், இல்லைனா சுத்தமாக செட்டே ஆகாது. நல்ல ஒரு எனர்ஜி ரிட்டர்னாக இருக்கணும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த குஷன். பட் ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்கா, எனர்ஜி ரிட்டர்ன் இருக்கா, காலை டயர்டாகாமல் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த லெவல். இதோட லான்ச்சிங் ப்ரைஸ்லாம் 7,000 to 8,000 ரூபாய்க்கு விற்பாங்க. எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு 4,000 ரூபாய்க்குலாம் வரும். அந்த ரேட்டுக்கெலாம் நிறைய நல்ல ஷூஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஷூஸ்லாம் நான் வந்து இவ்வளோ கிரிட்டிக்காக நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷூ, இந்த ஷூ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷூ. அகைன் எனக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. இதில் ரெண்டாவது ஷூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஷூ அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்து நான் வாங்கின ஒரு ஷூனா ரெவல்யூஷன் 8. ஏன் அப்படின்னா டவுன் ஷிஃப்டர் பிடிக்கல, பட் இந்த ஷூ எனக்கு கொஞ்சம் நல்லா வைடர் 4 ஃபுட் அண்ட் ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டான ஒரு பிக் பிளாட்ஃபார்மோட நல்ல லைட் வெயிட்டோட நல்ல ப்ரீத்தபிளான ஒரு அப்பர் அண்ட் நியூ ஃபோம், அவங்களோட பைலான் ஃபோம் அவங்க கொடுத்துருந்ததுனால ஓகே இது எனக்கு செட் ஆகிரும் அப்படின்னு நான் நினச்சி தான் வாங்கினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஏன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஃபோம் சாஃப்ட்னஸ் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த ரீபோன் வேலையுமே இல்லை. நான் ஏன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்து ரீபோன் வேல்யூ எனர்ஜிட்டெல்லாம் செக் பண்ணுறேன் நீங்கள் கேட்கலாம். அகைன் இதோட ப்ரைஸு நான் பேஸ் பண்ணி தான் நான் கேட்குறேன். இந்த ஷூஸ்லாம் வந்து ஒரு 1000-2000 ரூபாய்க்கு அவங்க விற்றுருந்தாங்களாம், எனக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது. லான்ச்சிங் ப்ரைஸ் 8,000 ரூபாய்க்கு வச்சுட்டு அந்த ஃபோமில் சுத்தமாக எதுவுமே இல்லாத போது ஜஸ்ட் அந்த லோகோவை மட்டும் வச்சுருந்த காரணத்துக்காக நம்ம வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாது. அவங்க இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ப்ராப்ளி ஒரு 4,000 ரூபாய்க்கு 3,500 ரூபாய்க்கு அவங்க ஆன்லைனில் வரும். அந்த ப்ரைஸுக்கே நிறைய நல்ல ஒரு ஷூஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அதனால தான் நான் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ராடனரியாக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் தே ஆர் நைக்கி, அவங்களால முடியும், ஈஸியாகவே அவங்க பண்ண முடியும். பில் குவாலிட்டினா அவங்க அடிச்சிக்கவே முடியாது. நைக்கியில் நல்லா சூப்பர்பான ஒரு பில் குவாலிட்டி வரும். பட் ஸ்டில் எனக்கு அந்த ரன்னிங் ஷூக்கான அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா அது எதுவுமே இல்லை. இந்த ஷூவையும் நான் ரீட்டெயில் ப்ரைஸுக்கு சத்தியமாக ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஷூ நைக்கி Quest 6. இதெல்லாம் ஓரளவுக்கு ரன்னிங்காக வந்து லான்ச் பண்ணுற ஷூஸ் தான். இந்த ஷூவுமே வந்து எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருந்தது. பிகாஸ் அவங்க இதில் ஒரு புது ஃபோம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கம்ஃபி ரைடுன்றதால ஓகே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அண்ட் கொஞ்சம் எனர்ஜி ரிட்டர்னாக இருக்கும்னு நினச்சேன். இதுலேயும் சாஃப்ட்னஸும் மாடரேட்டாக இருந்தது, எனர்ஜி ரிட்டர்னும் ரொம்ப மாடரேட். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஷூ தான் இருந்துச்சு. நல்ல ஒரு 4 ஃபுட்லாம் ஒரு ஆவரேஜான ஒரு 4 ஃபுட் இருந்துச்சு, வைடர் 4 ஃபுட் அண்ட் நல்ல ஒரு திக்கான கம்ஃபியான ஒரு அப்பர். இது வந்து ஒரு சன்னி டேக்கெலாம் சுத்தமாக செட்டே ஆகாது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷனே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இங்கெல்லாம் எவ்வளோ திக்கான பேடிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சன்னி டேக்கு செட் ஆகுமானா செட் ஆகும். நீங்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ரன் பண்ண போகிறீங்க, ஒரு 3-5 கிலோமீட்டர், சம்டைம் லாங் ரன் 8 கிலோமீட்டருக்கு போகிறீங்கன்னா அந்த செட் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். இதில் கண்டிப்பாக ஹாஃப் மேரத்தான் ஓட முடியும், அதுக்கான ஃபோம் தான். பட் அந்த கம்ஃபர்ட்னஸ் அந்த ஈஸினஸ்லாம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நைக்கி வந்து ரீகன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே அந்த ரீட்டைல் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்காக நிறையா சூப்பர்பான ரன்னிங் ஷூஸ் இருக்குது. ப்ராபப்ளி இதெல்லாம் கேஷுவலுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆஃப்டர் ரேட்டில் கிடச்சுன்னா நீங்கள் செக் பண்ணலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டோட வாங்கின ஷூனா ஜேர்னி 2 தான். ஏன்னா இது புதுசாக லான்ச் பண்ண ஒரு ஷூ. இதில் அவங்க யூஸ் பண்ணி இந்த ஃபோமும் கம்ஃபி ரைட் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லான்ச் ஆன ஒரு ஃபோம்.
ஷோவில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிச்சு. பிகாஸ் நல்ல ஒய்டர் ஃபுட், நல்ல ஒய்டரான ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல கிரிப்பியான ஒரு அவுட் சோல், திக்கான ஒரு அவுட் சோல், அண்ட் தென் நல்ல கம்ஃபி ரைட், புது ஃபோம், நல்லா எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் தென் இந்த ஓவராலாக அப்பருமே வந்து நல்ல ஒரு கம்ஃபியாக கொஞ்சம் ப்ரீத்தபிளாகவும் இருந்துச்சு. ஸோ ஓகே, இதுதான்டா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் நைக்கிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவுமே வந்து என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. சாஃப்டாக இருக்குது, பட் அகைன் எனக்கு டெட் ஃபீலிங் இருக்குது. ப்ராப்ளி நான் ஓவர் வெயிட்டாக இல்லையா, நல்லா ஓவர் வெயிட்டாக இருந்தால் அந்த ஸ்குவெஷி அண்ட் தென் ரீபவுண்ட் வேல்யூ இருக்குமான்னு தெரில. பட் அகைன் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கெலாம் 8000 ரூபாய்க்குலாம் நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஃபோமே கொடுக்கலாம். மற்றபடி ஒரு வாக்கிங்க்கு சூப்பரான ஒரு ஷூ, லைட் ஜாக்கிங்க்கு ஒரு நல்ல சூப்பரான ஷூ, ஒரு 3-5 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நைக்கிலேருந்து உங்களுக்கு வேணும்னா இந்த ஷூவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நாட் ஃபார் த ரீட்டைல் ப்ரைஸ். அகைன் லாஸ்ட்டாக இந்த 6 ஷூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஷூனா இன்ட்ராக்டன். இதுவும் ஒரு புது மாடல் தான். இந்த ஷூ ரொம்ப லைட் வெயிட், நல்லா ஹைலி ப்ரீத்தபிள் கம்பேர்ட் டு ஆல் அதர் ஷூ. அண்ட் இதில் கொடுத்துருக்க அப்பர் வந்து நல்லா சாஃப்டான ரேசிங் ஷூ கொடுக்கக்கூடிய ஒரு அப்பர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரொம்ப லைட்டராக இருக்குது. இதில் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்துச்சு, ஓடுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்பும் பண்ணுச்சு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு கேஷுவலாக ஒரு 5 கிலோமீட்டர் டக்குன்னு ஓடணும், ஒரு 8 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ நீங்கள் வந்து பிக் பண்ணலாம் ஃப்ரம் நைக்கி. நல்ல ஒரு கேஷுவல் அவுட்டிங்க்கும் நல்லா ப்ரீத்தபிள் லாங் வாக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஷூ ரொம்ப சேஃப்ட் ஆகும். நீங்கள் நினைக்கிற அந்த ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்காது, பட் இதில் கிடைக்கிற அந்த சாஃப்ட்னஸ் இட்ஸ் இனஃப் டு ப்ரொடெக்ட் அவர் நீஸ் அண்ட் ஹிப் வைல் வாக்கிங் அண்ட் வைல் ஜாக்கிங். ஸோ எனக்கு இந்த செட்டில் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் பிடிச்சி போன ஒரு ஷூனா இன்ட்ராக்டன் தான். இந்த ஷூவையும் நான் வந்து ஃபுல் ப்ரைஸுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ அகைன் திரும்பி சொல்கிறேன், டெஸ்ட் பண்ண இந்த 6 ஷூவுமே எனக்கு ப்ராப்பரான ஒரு ரன்னிங் ஷூவாக எனக்கு ஃபீலே கொடுக்கல. அது எல்லாமே ஒரு கேஷுவல் அவுட்டிங்காக அவங்க டிசைன் பண்ணப்பட்ட ஷூ தான் அது எல்லாமே. அதான அவங்க வந்து ஒரு ரன்னிங் ஷூவாக அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. மேபி ஒரு வாக்கிங் அண்ட் கேஷுவல் அவுட்டிங் தான் மைண்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் ஜாக்கிங் வந்து சம்டைம் நான் பண்ணுவேன் வித் நைக்கியோட லோகோ இருக்கக்கூடிய ஷூவில் தான் பண்ணுவேன்ற அந்த க்ரௌடுக்கு கண்டிப்பாக அந்த ஷூஸ்லாம் செட் ஆகும். மற்றபடி ஒரு சீரியஸ் நிலைக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஸோ கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் நைக்கி. ப்ராப்ளி ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க இந்த ஷூஸ் எல்லாம் கொஞ்சம் ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஃபேக்டரோட அண்ட் இந்தியன் டெரைன் அண்ட் வெதருக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி லான்ச் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. இந்த ஷூஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாடல் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஷூ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்றது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப். பீஸ்.